अगजानन पद्मार्कं गजाननं महर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तम् उपास्महे। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। हरि ओम्। அதிதி அவங்களுடைய பிள்ளையாரு தேவர்கள குருஜி. ஆதித்யர்கள். பொதுவா தேவர்கள்னு சொல்லுவாங்க, ஆதித்யர்கள். அது நமக்கு முதல் கிரகம். ரவிவார வாசரக பானுவாசரக அப்படின்னு எல்லாம் சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அடுத்தது இந்து வாசரக சோமவாசரக அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அத்ரி முனிவருடைய பிள்ளை சந்திரன், அவருக்கு இந்து சோமன் அப்படின்னு எல்லாம் பேர் இருக்கிறதுனால இந்து வாசரக சோமவாசரக அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. தமிழ்ல நாம ஞாயிறு, திங்கள் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்துறோம். அடுத்தது பூமியினுடைய பிள்ளை யாரு? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லணும். பூமியினுடைய பிள்ளை யாரு? धरणी गर्भसम्भूतं विद्युत्कान्ति समप्रभं कुमारं शक्तिहस्तं செவ்வாய் மங்கள். அதனாலதான் நாம அடுத்தது செவ்வாய் குடியேறலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பூமியினுடைய பிள்ளைங்கிறதுனால மங்கள வாசரகன்னு சொல்லுவாங்க, பௌம வாசரகன்னு சொல்லுவாங்க. நான் தத்திதம் அப்படிங்கிறத பத்தி ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கிளாஸ்ல இருந்து சொல்லிட்டு வரேன். பூமி, அதுல இருந்து வர்றது பௌம, பௌம வாசரக அப்படின்னு மங்கள வாசரக சொல்லுவாங்க. செவ்வாய் இது கன்னியாகுமரிக்கு ஹிந்து மொழி பூமியுடைய
பௌவாசரக. பிள்ளை प्रियङ्गुकलिका श्यामं रूपेण प्रतिमं बुधं புதன் சௌமியம் புதன் புதன். அதனால அவருக்கு தத்திதமாட்டு சௌமிய அப்படின்னு பேர். சௌமிய வாசரக புத வாசரக அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அடுத்தது தேவர்களுக்கு மட்டும் குருவா இருக்கிறவர் பிருகஸ்பதிவார், குருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அசுரர்களுக்கும் குருவா இருக்கிறவர், அவரை சுக்ராச்சாரியம் சொல்றதுனால சுக்ரவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவோம், முந்தின கிழமைய வியாழக்கிழமைன்னு சொல்லுவோம். அடுத்தது சூரியனுடைய பிள்ளை, அது யாரு? சனி சனி. சனி சனி சனைஹி போறதுனால, மந்த மந்தமா நகர்றதுனால ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்குவார். குரு ஒரு ராசியை ஒரு வருஷத்துல கடந்துருவார். சந்திரன் தோராயமா ஒரு நாள்ல கடந்துருவார். புதன் கிட்டத்தட்ட அதே மாதிரி, சுக்கிரன் கிட்டத்தட்ட அதே மாதிரி வேகமா ஒரு ராசியை கடந்துருவாங்க. குரு ஒரு வருஷம் எடுத்துக்குவார், சனி 2.5 வருஷம் எடுத்துக்குவார். அப்ப நம்ம இருக்கக்கூடிய ராசிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2.5 வருஷம், நம்ம ராசியில ஒரு 2.5 வருஷம், அதுக்கு அடுத்தது ஒரு 2.5 வருஷம், அப்படி 7.5 வருஷம் அவருடைய பாதிப்பு இருக்குங்கிறதுனால 7.5 சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அல்லாம அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, சனி மகாதச, அதெல்லாம் தனி கணக்கு இருக்கு. சனிக்கிழமை, இப்படி 7 நாட்களுக்கு 7 கிழமை, 7 பேரு. ஒரு வாரத்துக்கு 7 நாள் தான். 7 நாளுக்கும் இன்னென்ன பேரு, இது இந்த வரிசையில தான் வரும். இது ஏதோ ஏனோ தானோங்கிற முறை கிடையாது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த மாதிரி முட்டாள்தனமான கணக்கு கிடையாது. உலகத்துல எல்லாருமே வாரங்களுக்கு கிட்டத்தட்ட இப்படித்தான் பேரு கொடுத்திருக்காங்க. சண்டே, மூன்டே, மூன்டே மண்டே ஆயிருக்கு. டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, கிட்டத்தட்ட ஒரே முறையில தான் உலகம் முழுக்க கிழமைகள் பேர் இருக்கு. கிரகங்கள் பேரும் இருக்குன்னு சொல்லலாம். இதுல இருந்து நாம சில விஷயங்களை யூகிக்கலாம். உலகம் முழுக்க மக்கள் ஒரே மக்கள் தான், ஒரே கலாச்சாரம், ஒரே குடும்பமா தான் மக்கள் தொகை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அல்லது வேற வேற இடங்கள்ல மக்கள் உற்பத்தி ஆனாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள கலாச்சார தொடர்பு, வாணிக தொடர்பு எல்லாம் ஏற்பட்டது. பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கிட்டாங்க. அதனால ஒரே மாதிரியான கணக்கு முறைகள் இருக்கு. முக்கியமா வானியல் அறிவுல
கிரகங்கள், கிழமைகள், நட்சத்திரங்கள், இந்த மாதிரி ஏரியாவில். ஹரி ஓம் குருஜி. ஹரி ஓம். இதுல சின்ன சின்ன வித்தியாசங்கள் உண்டு, ஆனாலும் ஒற்றுமைகள் நிறைய. ஆனா இவங்க யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஏன் இன்னைக்கு இன்ன கிழமை, ஒருவேளை உலகம் திடீர்னு அழிஞ்சு போச்சு, ஒரு பிரளயம் வந்து அழிஞ்சா நல்லா இருக்கும், கூத்தாடிகளுக்கு எல்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம அவஸ்தைப்பட வேண்டியதில்லை. அப்படி அழிஞ்சுக்கிட்டு ஒரு புது உலகம் வந்துட்டு அப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்டா மத்தவங்களுக்கு சொல்ல தெரியாதா இருக்கும் ஒருவேளை. ஆனா நாம அன்னைக்கு என்ன கிழமைன்னு சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா, சூரிய உதய சமயத்துல என்ன ஹோரா இருக்கோ அதுதான் அன்னைக்கு உள்ள கிழமை. இப்ப இன்னைக்கு காலையில சூரிய உதயத்துல ஞாயிறு ஹோரை, சூரிய ஹோரை இருந்ததுனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு பேர் போட்டோம். நாளைக்கு சந்திர ஹோரை இருக்கும், நாளை மற்ற நாள் செவ்வாய் ஹோரை இருக்கும். இப்படி இந்த ஹோரையினுடைய வரிசையில நாம கிழமைகளுக்கு பேர் கொடுத்தோம். இப்படித்தான் 7 ஹோரைகள் வர்றதுனால 7 கிழமைகள், ஒரு வாரத்துக்கு 7 நாள். நமக்கு இதை விட கூடுதலா 2 கிரகம் தெரியும், ராகு கேதுன்னு. ஆனாலும் நாம 7 ஹோரைகள் தான் ஏற்படுறது அப்படிங்கிறதுனால, மீதி 2ம் சாயா கிரகங்கிறதுனால நாம 7 வாரங்கள், கிழமைகள் சேர்ந்தது ஒரு வாரம் அப்படின்னு வச்சோம். இந்த இடத்துல வாரம் அர்த்தம் வேற. 7 வாரங்கள் சேர்ந்தது ஒரு வாரம் அப்படி இல்லை, 7 கிழமைகள் சேர்ந்தது ஒரு வாரம். இப்போ இப்படி சந்திரனுடைய வளர்பிறை தேய்பிறை சேர்ந்து சுமார் 30 நாட்கள் ஆகிறது ஒரு மாசம். அப்படி வரக்கூடிய மாசத்துக்கு திங்கள்னு பேரு. திங்களை வச்சு கணக்கு போட்டா திங்கள்னு பேர் இருந்திருக்கலாம். அப்புறம் அது பொதுவாக மாதத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையா மாறி இருக்கலாம். நாம சந்திரனை வச்சு மட்டுமில்ல ஒரு மாதம் கணக்கு போடுறது, சூரியனை வச்சும் கணக்கு போடுறோம். சூரியன் ஒரு ராசியில கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் அது வித்தியாசப்படுறதுனால சூரிய நாள்காட்டியில 28 நாள், 29 நாள், 30 நாள், 32 நாள், ஆனி ஆடி எல்லாம் வந்தா 32 நாள் வரும். இப்படி நம்முடைய கணித முறையில ஒரு மாதம் எத்தனை நாள்ங்கிறது துல்லியமாக கிடையாது. ஏன்னா சூரியன் அப்படி துல்லியமாக கணக்கல. மாசம் அல்லது மாதம் அப்படின்னு தமிழ் படுத்தி அதை சொல்றோம். இப்படி 2 பட்சங்கள் சேர்ந்தது ஒரு மாதம், அதாவது சந்திர மாதம். அல்லது சூரியன் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் ஒரு மாசம். அதுதான் மேஷ சங்கிரமணம். மேஷத்துக்குள்ள சூரியன் புகுந்தால் மேஷ சங்கிரமணம், மக்கரத்துல சூரியன் புகுந்தால் மகர சங்கராந்தி அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தும். அப்படி 12 மாதங்கள் சேர்ந்தால் அல்லது அப்படி 2 மாதங்கள் சேர்ந்தால் ஒரு பருவம். கார், கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் அப்படின்னு 2 மாதங்களாக 6 பருவங்கள். இத பெரும்பொழுது அப்படிம்பாங்க தமிழ்ல. ஒரு நாளையும் 6ஆ பிரிப்பாங்க. வைகறை, காலை, நண்பகல், மாலை, ஏற்பாடு, யாமம் அல்லது இரவு. அப்படி ஒரு நாளை 6ஆ பிரிச்சா அத சிறு பொழுதும்பாங்க. ஒரு வருஷத்தை 6 பருவங்களாக பிரிச்சா அத
பெரும்பொழுது அப்படிமா. இப்படி 12 வருஷங்கள் ஆச்சுதானே அது ஒரு மாமாங்கம் அப்படிம்பாங்க. அதாவது வியாழன் குரு ஒரு சுழற்சியை முடிச்சிருப்பார். இப்படி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறதுதான் கும்பமேளா அல்லது மகாமா. ரெண்டு நிகழ்ச்சி. வட இந்தியாவில 4 இடங்கள்ல நடத்தப்படும் போது அதுக்கு கும்பமேளான்னு பேரு. தென்னிந்தியாவில கும்பகோணத்துல நடத்தும் போது அதுக்கு மகாமகம்னு பேர். ஏன்னா அவங்க மகம் அல்லது மாக மாசம் அப்படின்னு நடத்துறதுனால அவங்களுக்கு அது அந்த கணக்கு முறை வேறையா இருக்கிறதுனால அதுக்கு மகாமகம்னு பேரு. இங்க கும்பமேளாவுக்கு கணக்கு வேற. இல்ல கும்பமேளா, அர்த்த கும்பமேளா, பூர்ண கும்பமேளா, மகா கும்பமேளா அப்படியெல்லாம் சொல்றதும் இருக்கு. இப்படி வியாழனும் சனியும் ரெண்டு பேரும் ஒரே புள்ளியில ஒரு 60 வருஷத்துக்கு ஒருக்க சந்திப்பாங்க. அப்படி சந்திச்சா அது 60 வருஷம் கொண்ட ஒரு சுழற்சி முடிவு. இப்ப இந்த வருஷத்துக்கு பராபவ அப்படிங்கிற பேரு. பிரபவ விபவன்னு தொடங்கி 60 வருடங்கள் உள்ள சுழற்சி முடியும். அப்புறம் இப்படி யுகம், கலியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், சத்தியயுகம் எல்லாம், அப்புறம் சதுர்யுகம், அப்புறம் ஒரு மன்வந்திரம், அப்புறம் ஒரு கல்பம். இப்படியே நமக்கு ஒரு பெரிய கணக்கு இருக்கு. அதனால அழிச்சாங்குளிச்சா இன்னைக்கு என்ன தேதி என்ன கிழமை எல்லாம் சொல்லணும்னா கூட ஹிந்துக்களால மட்டும் அதை சொல்லிட முடியும். இது சனாதன தர்மத்தினுடைய பெருமை. இந்த நவகிரக ஸ்தோத்திரம் கேது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். 9 கிரகமும் பார்த்துட்டோம். 10 கிரகமா 11 கிரகமா இந்த அழிச்சாங்குளிச்சா விளையாட்டெல்லாம் நம்மகிட்ட இல்ல. 9 தான் கிரகம், முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நமக்கு அந்த முறை பயன்படுத்துறதுல எந்த குழப்பமும் வரல. அந்த முறையை வச்சு நம்ம ஜாதகம் எல்லாம் சரியா கணிச்சிட்டு இருக்கோம். திருத்தம் பண்ண வேண்டிய வேலை வரல. 10வது ஸ்லோகம் பார்க்கணும். இது பலஸ்ருதி. 3 ஸ்லோகம் இருக்கு. 10வது ஸ்லோகம் இதி வியாச முக உத்கீதம் யஹ பட்டேத் சுசமாஹிதஹ திவா வா யதி வா ராத்ரௌ விக்ன சாந்திஹி பவிஷ்யதி. இது தனித்தனி வார்த்தைகள். இனி வார்த்தைகள் புணரும் போது என்னென்ன வரும் பார்ப்போம். முக உத்கீதம், ஆவும் ஊவும் சேருது. சூரிய உதயம், ஆவும் ஊவும் சேர்ந்தா ஓவா மாறும். முகோத்கீதம், யஹ விசர்க்கம் வந்திருக்கு. விசர்க்கத்துக்கு அடுத்தது கடின எழுத்து வந்திருக்கு. அப்போ விசர்க்கம் மாறணும். இந்த இடத்துல பா அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு.
அப்ப ரெண்டு விதமா உச்சரிக்கலாம். ஒண்ணு யஹ பட்டேத் விசர்க்கத்தை உச்சரிக்கலாம். ரெண்டாவது உதடு ஒட்டாம அந்த பா உச்சரிக்கலாம். யஹ் பட்டேத். சுசமாஹிதஹ திவாவா யதிவா ராத்ரௌ விக்ன சாந்திஹி. விசர்க்கம் இருக்கு. விசர்க்கத்துக்கு பிறகு மென்மையான எழுத்து வந்திருக்கு. தமிழ்ல பார்த்தா புரியாது, சம்ஸ்கிருதத்துல அது பா. மென்மையான எழுத்தா இருக்கிறதுனால விசர்க்கம் இர்ரா மாறிடும். பொதுவா விசர்க்கம் மாறக்கூடிய முதல் மாற்றம் இர். அப்ப சாந்திர் பவிஷ்யதி. இப்போ ஸ்லோகம். அனசூயா. இதி வியாசமுகோத்கீதம். குருஜி நான் இன்னைக்கு லிசன் பண்ணிக்கிறேன் குருஜி. எனக்கு ரொம்ப ட்ரை காஃப் இருக்கு. நான் அதுவும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் இன்னைக்கு லிசன் பண்ணிக்கிறேன் குருஜி. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நிறுத்தவே முடியல. சரி, வைரமுத்து. இது வியாசமுகோத்கீதம். இது வியாசமுகோத்கீதம். எப்பட்டேத் சுசமாஹிதஹ. எப்படேசு சமாஹிதஹ. எப்படேசு சமாஹிதஹ. திவாவா யதிவா ராத்ரௌ. திவாவா யதிவா ராத்ரௌ. திவாவா யதிவா ராத்ரௌ. திவாவா யதிவா ராத்ரௌ. விக்னசாந்திர்பவிஷ்யதி. விக்னசாந்தி பவிஷ்யதி. விக்னசாந்தி பவிஷ்யதி. இது வியாசமுகோத்கீதம். எப்படேஸ்து சமாஹிதஹ. திவாவா யதிவா ராத்ரௌ. விக்னசாந்தி பவிஷ்யதி. இது வியாசமுகோத்கீதம். எப்படேஷு சமாஹிதஹ. திவாவா யதிவா ராத்ரௌ. விக்னசாந்தி பவிஷ்யதி. யார் இதை இந்த வியாசருடைய முகத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த நவக்கிரக ஸ்தோத்திரத்தை யாரு ஒரு முகப்பட்ட மனசோட படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பகல்லையோ ராத்திரியோ எந்த இடைஞ்சலும் ஏற்படாது. அப்படி யார ஏதோ சொன்ன மாதிரி இருந்து நான் தான் சொன்னேன். எந்த நவக்கிரக கோயில் எல்லாமே படிக்கிறேன். நவக்கிரக கோவில்லையும் படிக்கலாம், வீட்லயும் படிக்கலாம். சரி சுவாமி. சிவன் கோயிலையும் படிக்கலாம். சரி சுவாமி, படிக்கலாம். குமாரி உஷா, உங்க தொண்டை எப்படி இருக்கு? நான் படிக்கிறேன் சுவாமிஜி. இதி வியாசமுகோத்கீதம் எப்படேஷு சமாஹிதஹ. திவாவா யதிவா ராத்ரௌ. விக்னசாந்திர்பவிஷ்யதி. இதி வியாசமுகோத்கீதம் எப்படேஷு சமாஹிதஹ. திவாவா யதிவா ராத்ரௌ. விக்னசாந்திர்பவிஷ்யதி. சுதாமா. இது வியாசமுகோத்கீதம் எப்படேத்சு சமாஹிதஹ. திவாவா யதிவா ரௌத்ரௌ. விக்னசாந்திர்பவிஷ்யதி. அபிதா படிக்கிறீங்களா? சுவாமி ரீட் பண்றேன்.
இது வியாசமுகோத்கீதம் எப்படே சுஷமாஹித திபாவாய திவாராத்ரௌ விக்னசாந்திர்பவிஷ்யதி இது வியாசமுகோத்கீதம் எப்படே சுசமாஹித திபாவாய திவாராத்ரௌ விக்னசாந்திர்பவிஷ்யதி. விஜயலட்சுமி. इति व्यासमुगोद्गीतं यपठेत् सुसमाहितः दिवा वा यदि वा रात्रौ शान्तिर्भविष्यति इति व्यासमुगोद्गीतं यपठेत् सुसमाहितः दिवा वा यदि वा रात्रौ विघ्नशान्तिर्भविष्यति. கவிதா. इति व्यासमुहोत्कीदं यत्पठे सुसमाहित दिवा वा यदि वरादिरौ विघ्नशान्तिर्भविष्यति इति व्यासमुहोत्कीदं यत्पठे सुसमाहितः दिवा वा यदि वराद्रौ विघ्नशान्तिर्भविष्यति. 11 அதாவது அடுத்த ஸ்லோகம் எல்லாரும் படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நர நாரி நிருபாணாம் ச பவேத் துஹு சொப்ன நாசனம். நம்ம நிகி அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்திருக்கிறோம். உங்க வகுப்புல பார்த்தோமா கீதா கிளாஸ்ல பார்த்தோமான்னு ஞாபகம் இல்ல. கீதா கிளாஸா இருக்கலாம். அது மாதிரி துஹுங்கிறது இன்னொரு வார்த்தை. துஹு யோதனக துர்யோதனக. துஹு சொப்னம் துஸ்ஸொப்னம். துஹு விசர்க்கம், விசர்க்கத்துக்கு பிறகு சக்காரம் வந்திருக்கு, அதனால விசர்க்கம் இஸ்ஸா மாறும், துஸ்ஸொப்னமா மாறும். நிஹி சலம் நிశ్చலம் அப்படின்னு மாறும். நிஹி குணம் நிர்குணம்னு மாறும். இங்க துஹு சொப்னம் துஸ்ஸொப்னம். ஐஸ்வர்யம் அதுலம் சேரும்போது ஐஸ்வர்யம் அதுலம். வார்த்தைகள் தனியா படிக்கலன்னு நினைக்கிறேன். தேஷாம் ஆரோக்கியம் புஷ்டி வர்தனம். ஐஸ்வர்யம் அதுலம் அனுஸ்வாரத்துல முடியுது. அனுஸ்வாரம் அடுத்தது தா வர்றதுனால அது அனுஸ்வாரம் இன்னா மாறிடும். ஐஸ்வர்யன் ஐஸ்வர்யம் அதுலன் தேஷாம். ஆரோக்கியம் புஷ்டிவர்தனம் அது அப்படியே. நர அப்படிங்கிற வார்த்தையில இருந்து நாரி அப்படிங்கிற தத்திதம் வந்துதா அப்படின்னு பார்க்கணும். இவ்வளவு நாளும் அந்த கோணத்துல யோசிச்சது இல்லை.
ஆமா, அப்படித்தான். நரங்கிற வார்த்தையில இருந்துதான் நாரி அப்படிங்கிற வார்த்தை வந்ததா தெரியுது. பைபிள் படி ஆணுல இருந்துதான் பெண்ணு வந்தாங்க, ஆதாம்கிட்ட இருந்துதான் ஏவாள் வந்தாங்க. ஆதாமுக்கு இடுப்பெலும்பை எடுத்து உண்டாக்குனதான் ஏவாளாம். இதை வச்சுக்கிட்டு என்னுடைய ஒரு ஆசிரியர், அறிவியல் ஆசிரியர், அவர் என்ன பண்ணாரு, எங்க காதுல ஒரு பூ சுத்தினாரு. அவர் ஏன்னா அவர் கிறிஸ்தவர். கிறிஸ்தவர்கள் எங்க போனாலும் அந்த கிறிஸ்தவ புத்தியை காட்டுவாங்க. அது ஆண்கள் தான் முதல்ல உருவானாங்க, பெண்கள் அப்புறம் தான் வந்தாங்கன்னு சயின்ஸ் சொல்லுது, பைபிளும் அப்படி சொல்லுது. ஆணுடைய விலா எலும்புல இருந்துதான் ஏவாளை படைச்சாரு. அதனால பெண்களுக்கு ஒரு விலா எலும்பு அதிகம், அதனாலதான் இடது விலா எலும்பை எடுத்து படைச்சாரு. அதனால இடது பக்கம்தான் பெண்கள் குடம் எடுப்பாங்க, அப்படியெல்லாம் அடிச்சு விட்டாரு. எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணன் இருந்தான். அந்த அண்ணனும் இடது பக்கத்துல இடுப்புல குடம் வச்சு கொண்டு வருவான். அதனால அந்த வாத்தியார் சொன்னதை நான் அன்னைக்கே நம்பல. பிறகு அந்த வாத்தியார் புழுகினாரு, எங்களை மதம் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக வேண்டி துளிர்னு ஒரு அறிவியல் மாத இதழெல்லாம் கொண்டு வந்தார். கன்னியாகுமரியுடைய தலைநகரம் நாகர்கோவில். நாகர்கோவில் அப்படிங்கிற பேரு, கன்னியாகுமரி அப்படிங்கிற பேரு கன்னியாகுமரி அம்மனை வச்சு வந்தது. நாகர்கோவிலுக்கு நாகர்கோவிலுங்கிற பேரு அங்க நாகராஜா கோவில் இருக்கிறதுனால வந்தது. அந்த நாகராஜா கோவில் வடிவீஸ்வரத்துக்கு வடிவுடையம்மன் இருக்கிறதுனால வடிவீஸ்வரன் வந்தது. மீனாட்சிபுரத்துக்கு ஏன் மீனாட்சிபுரம் வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணணும். அங்க யாராவது மீனாட்சி இருக்காங்களான்னு பார்க்கணும். சரி, எப்படியானாலும் இந்த நாகராஜா கோவில்ல திருமணம் நடக்க வேண்டிய பெண்கள் எல்லாம் ஆவணி மாசம் ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன் போய் பாம்பு புற்றுக்கு பாலெல்லாம் வாத்து முட்டையெல்லாம் வச்சுட்டு வருவாங்க. அது பாம்பு முட்டையை சாப்பிடுங்கிறது அறிவியல் பூர்வமானது கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அந்த துளிர் புத்தகத்தை கொண்டு வந்து எங்களை எல்லாம் சயின்ஸ் படிப்பிச்சார். சரி, எப்படியானாலும் ஜீன் ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, RNA ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அதுதான் எல்லா உயிர்கள்லையும் இருக்குது. டிஎன்ஏங்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வளர்ந்த உயிர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. அப்ப RNAல இருந்து டிஎன்ஏ வந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள்கிட்ட இருந்து தான் ஆண்கள் வந்திருக்கணும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னார். சரி, எப்படியானாலும் நிருபாணாம் அனுஸ்வாரம் அடுத்தது சா வந்திருக்கு. அதனால அனுஸ்வாரம் அந்த சாவினுடைய மூக்கெழுத்தான இஞ்சா மாறிடும். நிருபாணாஞ்ச பவேத் இத்து அடுத்தது தூ அப்படிங்கிற மென்மையான எழுத்து வந்திருக்கு. தமிழ்ல தெரியாது, சம்ஸ்கிருதத்துல அது மென்மையான எழுத்து. தூன்னு சொல்லணும், அத தூ இல்ல தூ. அதனால இந்த இத்து மென்மையா மாறிடும், பவேத் அப்படின்னு மாறிடும். துஹு சொப்ன துஸ்ஸொப்ன நாசனம் ஐஸ்வர்யம் அதுலந்தேஷாம். அதுலம் அனுஸ்வாரம் அடுத்தது தாவாரதுனால இன்ன மாதிரி
அதுலந்தேஷாம் அப்படின்னு மாறிடும். அப்புறம் எல்லாம் அப்படியே. இப்போ ஸ்லோகம் வைரமுத்து. நரநாரி நிருபாணாஞ்ச நரநாரிபாணாம் ச நரநாரிபாணாம் ச பவேத் துஸ்வப்னநாசனம் பவேத் ஸ்வப்னநாசனம் பவேத் ஸ்வப்னநாசனம் ஐஸ்வர்யமதுலந்தேஷாம் ஐஸ்வர்யம் மதுரம் தேஷாம் ஐஸ்வர்யம் மதுரம் தேஷாம் ஆரோக்யம் புஷ்டிவர்தனம் ஆரோக்யம் புஷ்டிவர்தனம் ஆரோக்யம் புஷ்டிவர்தனம் நரநாரிரூபாணாம் ச பவேத் துஸ்வப்னநாசனம் ஐஸ்வர்யம் மதுரம் தேஷாம் ஆரோக்யம் புஷ்டிவர்தனம் நரநாரீரூபாணாம் ச பவேத் துஸ்வப்னநாசனம் ஐஸ்வர்யம் அதுலம் தேஷாம் ஆரோக்கியம் புஷ்டிவர்தனம். இதுல நர நாரி ரெண்டுமே நிரு அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்து வந்தது. அது ஒரு கொசுறு தகவல். இப்போ குமாரி உஷா. நரநாரி நிருபாணாம் ச பவேது ஸ்வப்னநாசனம் ஐஸ்வர்யம் மதுலம் தேஷாம் ஆரோக்கியம் புஷ்டிவர்தனம் நரநாரி நிருபாணாம் ச பவேது ஸ்வப்னநாசனம் ஐஸ்வர்யம் மதுலம் தேஷாம் ஆரோக்கியம் புஷ்டிவர்தனம். சுதாமா. நரநாரி நிர்வாணாம் ச பவேத் துஷ்ஸ்வப்னநாசனம் ஐஸ்வர்யம் அதுலம் தேஷாம் ஆரோக்கியம் புஷ்டிவர்தனம் நரநாரி நிர்வாணாம் ச பவேத் துஷ்ஸ்வப்னநாசனம் ஐஸ்வர்யம் அதுலம் தேஷாம் ஆரோக்கியம் புஷ்டிவர்தனம். விஜயலட்சுமி. நரநாரீந்திருபாணாம் ச பவேது ஸ்வப்னநாசனம் ஐஸ்வர்யம் அதுலம் தேஷாம் ஆரோக்கியம் புஷ்டிவர்தனம் நரநாரீந்திருபாணாம் ச பவேது ஸ்வப்னநாசனம் ஐஸ்வர்யம் அதுலம் தேஷாம் ஆரோக்கியம் புஷ்டிவர்தனம். அபிதா. நரநாரி த்ருபானம் ச பவேத் துஷ்வப்னநாசனம் ஐஸ்வர்யம் அதுலம் தேசாம் ஆரோக்கியம் புஷ்டிவர்தனம் நரநாரி த்ருபானம் ச பவேத் துஷ்வப்னநாசனம் ஐஸ்வர்யம் அதுலம் தேசாம் ஆரோக்கியம் புஷ்டிவர்தனம். நர நாரி நிருபாணா நிரு நரநாரி த்ருபானம் நிரு திரு இல்ல நிரு. சாரி சம்ஜி. நரநாரீந்திருபாணாம் ச பவேத் துஷ்வப்னநாசனம் ஐஸ்வர்யம் அதுலம் தேசாம் ஆரோக்கியம் புஷ்டிவர்தனம். நிரு அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்துதான் நரன்னு வருது, நாரிங்கிறதும் வருது,
நிருபக நிருபக அப்படிங்கிறதும் வருது. நிருன்னு பாத்தி இதி நிருபா நிருபக ஜனங்களை காப்பாற்றுவதால நிருப்பன் நிருப்பக அப்படின்னு பேரு. இன்னைக்குள்ள நிருபர்கள் எல்லாம் ஜனங்களை அழிக்கிறவங்க, ப்ரஸ்டிடியூட்ஸ் அப்படிம்பாங்க, அல்லது என்ன கோதி மீடியா இப்படி எல்லாம் பேர் சொல்லுவாங்க. அந்த செய்தியாளர்கள் அந்த அர்த்தம் இல்லை இது. இந்த இடத்துல நிருபக அப்படிங்கிற வார்த்தைக்கு ராஜா அப்படின்னு அர்த்தம். நத்வே வாகம் ஜாத்து நாசம் நத்துவம் நேமே ஜனாதிபாக அப்படின்னு பகவான் கீதையில சொன்ன மாதிரி ஜன அதிபர்களுக்கு நிருப்பர்கள், ஜனங்களை பாதுகாக்கிறதுனால நிருப்பர்கள்னு பேரு. நிருப்பர்கள்னா ராஜாக்கள்னு அர்த்தம். யாமினி அம்மா. நரநாரி நிருபாணாஞ்ச பவேதுஸ்வப்னநாசனம் ஐஸ்வர்யம் அதுலம் தேஷாம் ஆரோக்கியம் புஷ்டிவர்தனம். நரநாரி நிருபாணாஞ்ச பவேதுஸ்வப்னநாசனம் ஐஸ்வர்யம் அதுலம் தேஷாம் ஆரோக்கியம் புஷ்டிவர்தனம். கவிதா. நர நாரி நிர்பாணாம் ச பவேத் ஸ்வப்னநாசனம் ஐஸ்வர்யம் அதுலம் தேசம் ஆரோக்கியம் புஷ்டிவர்தனம். நர நாரி நிர்பாணாம் ச பவேத் ஸ்வப்னநாசனம் ஐஸ்வர்யம் அதுலம் தேசம் ஆரோக்கியம் புஷ்டிவர்தனம். எல்லாரும் படிக்க சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கடைசியான பலஸ்ருதி. அதுக்கு முன்னாடி முந்தின ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், ஆண்களுக்கு பெண்களுக்கு ராஜாக்களுக்கு எல்லாம் கெட்ட கனவு வராது. ஐஸ்வர்யங்கள் வரும், ஆரோக்கியம் வரும், புஷ்டி வரும். இதெல்லாம் வரும் இந்த நவக்கிரக ஸ்தோத்திரத்தை படிக்கிறதுனால. இப்ப கடைசி பலஸ்ருதி. கிரக கிரகங்கிற வார்த்தை வேற, கிரக அப்படிங்கிற வார்த்தை வேற. கிரகம் அப்படின்னா வீடு, கிரக அப்படின்னா கோள், சூரியன் சந்திரன் அவங்க எல்லாரும். நக்ஷத்ர ஜாஹா பீடாஹ தஸ்கர அக்னி சமுத்பவாஹ. தாஹ சர்வாஹ பிரஷமம் யாந்தி. வியாசஹ ப்ரூதே ந சம்சயஹ. கீதையில கடைசி ஸ்லோகத்துல துருவா நீதிர் மதிர்மம அப்படின்னு வரும். பகவான் சொல்வார், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. அடிச்சு சொல்லுது, ஆணையிட்டு சொல்லுது, அறுதியிட்டு சொல்றது, உறுதியா சொல்றது. அது மாதிரி இங்க நான் வியாசரே சொல்றேன், வியாசக ப்ரூதே, நான் வியாசரே சொல்றேன். யாரு? பிருகத் பராசர ஹோரா எழுதின பராசர மகரிஷியுடைய பிள்ளை. வானியல் எல்லாம் அவருக்கு அத்துப்படி. வானியலுடைய என்சைக்ளோபீடியா பிருகத் பராசர ஹோரா எழுதினவர் எங்க அப்பா.
அவரு பிள்ளை வியாசர், நான் சொல்லேன் ந சம்சய, சந்தேகமே வேண்டாம். இது வரைக்கும் நான் சொன்னது எதுலயும் சந்தேகம் வேண்டாம். என்ன? கிரக நக்ஷத்திர ஜாஹா, கிரகங்களாலேயோ நட்சத்திரங்களாலேயோ ஏதாவது பிறந்ததுன்னா என்னது? பீடாக, பீடைகள். கிரகங்களாலேயோ நட்சத்திரங்களாலேயோ உண்டாகிய பீடைகள் ஏதாவது இருந்தா, தஸ்கர அக்னி, திருடன், நெருப்பு, இவைகளால சம் உத்பவாக சமுத்பவாக, இவைகளால உண்டான பீடைகள் ஏதாவது இருந்தா, தாக சர்வாக, அது எல்லாம், அவை எல்லாம், அது எல்லாம் சொன்னா இலக்கண பிழையாயிரும். அவை எல்லாம் பிரசமம் யாந்தி, எல்லாம் சாந்தி ஆயிரும், சமாதானம். நான் வியாசர் அடிச்சு சொல்லேன் அப்படின்ட்டார். கிரக நட்சத்திர ஜாஹா, ஜாஹா விசர்க்கம், அடுத்தது வல்லினம் வந்திருக்கு. விசர்க்கத்துக்கு அடுத்தது வல்லினம் வந்தா ரெண்டு விதமா சொல்லலாம். கிரக நட்சத்திர ஜாஹா பீடாக, அல்லது பாவ உதடு ஒட்டாம சொல்லணும். நம்ம ரெண்டாவது முறையை பின்பற்ற போறோம். கிரக நட்சத்திர ஜா பீடாக அப்படின்னு சொல்ல போறோம். தஸ்கர அக்னி சேரும்போது தஸ்கராக்னி, அகசவர்ணே தீர்கக, ஒத்த உயிரெழுத்துக்கள் வந்தா அதனுடைய நெடிலா மாறிடும். சம் உத்பவாக சமுத்பவாக, தாக விசர்க்கம், அடுத்தது சகாரம் வந்திருக்கு. விசர்க்கத்துக்கு பிறகு சகாரம் வந்தால் என்னாகும்? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லணும். சேர்த்து சொல்லணும். அந்த விசர்க்கம் வந்து இஸ்ஸா மாறிடும். சர்வாஹா, அடுத்தது சர்வாகா விசர்க்கம் வந்திருக்கு. அடுத்தது வல்லின எழுத்து வந்திருக்கு. வல்லினத்துல பா வந்திருக்கு. அப்போ விசர்க்கத்தை சொல்லலாம், அல்லது பாவ உதடு ஒட்டாம சொல்லணும். நம்ம ரெண்டாவது முறையை சொல்லணும், கடைபிடிக்க போறோம். சர்வா அந்த பாம்பு சூசுன்னு சத்தம் போடுற மாதிரி சர்வாக அப்படின்னு சொன்னா அந்த விசர்க்கத்தை இஸ் ஆக்கிட்டீங்கன்னு உறுதியான நம்பிடலாம். பிரசமம் அனுஸ்வாரம், அடுத்தது யா வந்திருக்கு. அது யாவ மூக்கால சொல்றது மாதிரி மாத்திடும். அப்ப பிரசமயாந்தி, சர்வா பிரசமயாந்தி. வியாசக அக விசர்க்கம், அடுத்தது வல்லின எழுத்து வரல. தமிழ்ல பா இருக்கு, அது உச்சரிக்க வேண்டிய முறை வந்து பா, ப்ரூத்தே. அதனால மிருதுவான எழுத்து வந்ததுனால அக விசர்க்கம் நமோ நாராயணா மாதிரி ஓவா மாறும். வியாசோ ப்ரூத்தே ந சம்சய, இது புணர்ச்சிகள். இப்போ ஸ்லோகம். குமாரி உஷா, உங்க மைக் ஆன்ல இருக்கிறதுனால நீங்களே சொல்லுங்க. கிரக நக்ஷத்ர ஜா பீடாஹ, கிரக நக்ஷத்ர ஜா பீடாஹ, கிரக நக்ஷத்ர ஜா பீடாஹ, தஸ்கராக்னி சமுத்பவாஹ, தஸ்கராக்னி சமுத்பவாஹ, தஸ்கராக்னி சமுத்பவாஹ, தாஸ் சர்வா பிரசமயாந்தி, தாஸ் சர்வா பிரசமயாந்தி, தாஸ் சர்வா பிரசமயாந்தி. வியாசோ ப்ரூதேன சம்சயः, வியாசோ ப்ரூதேன சம்சயः,
व्यासो प्रोदेन संशयः ग्रहनक्षत्रजाहीडाः दस्कराग्निसमुद्भवाः दासर्वा प्रशमं यान्ति दासर्वा प्रशमं यान्ति व्यासो प्रोदेन संशयः வைரமுத்து. ग्रहणनक्षत्रजापीडाः दस्कराग्निसमुद्भवाः सर्वप्रथमं सर्वप्रथमं यान्ति व्यासो भूतेन संशयः ग्रहणनक्षत्रजापीडाः दस्कराग्निसमुद्भवाः सर्वप्रथमं यान्ति व्यासो भूतेन संशयः அது கிரக நட்சத்திர. கிரகண இல்ல, கிரக நட்சத்திர. ग्रह नक्षत्र. ओके. யாமினி அம்மா. ग्रहनक्षत्रजाः पीडाः तस्कराग्निसमुद्भवाः ताः सर्वाः प्रशमं यान्ति व्यासो ब्रूतेन संशयः ग्रहनक्षत्रजाः पीडाः तस्कराग्निसमुद्भवाः ताः सर्वाः प्रशमं यान्ति व्यासो ब्रूतेन संशयः. சுதாமா. ग्रहनक्षत्रजापीडाः तस्कराग्निसमुद्भवा सर्वा प्रशमं यान्ति व्यासो भूतेन संशयः ग्रहनक्षत्रजापीडा तस्कराग्निसमुद्भवा सर्वा प्रशमं यान्ति व्यासो भूतेन संशयः. அபிதா. ग्रहनक्षत्रजाबीडाः दक्राग्निसमुद्भवाः दाशर्वा प्रशमं यान्ति व्यासो रूपेदेन संशयः ग्रहनक्षत्रजाबीडाः दक्राणि समुद्भवाः ता सर्वा प्रशमं यान्ति व्यासो रूपेदेन संशयः. கவிதா. ग्रहनक्षत्रजापीडाः दस्कराग्निसमुद्भवाः सर्वप्रशंसन्ति व्यासो प्रहुतेन संशयः ग्रहनक्षत्रजापीडाः दशाग्रग्निसमुद्भवाः सर्वप्रशंसयन्ति व्यासो प्रहुतेन संशयः. விஜயலட்சுமி. ग्रहनक्षत्रजाबीडाः दस्कराणि समुद्भवः सर्वा परसमं यान्ति व्यासो भूतेन संशयः ग्रहनक्षत्रजाबीडाः दस्कराणि समुद्भवः सर्वा परसमं प्रशमं यान्ति व्यासो भूतेन संशयः ग्रहनक्षत्रजाबीडाः
தஸ்கராணி சமுத்பவாக தர்வா பிரசமம் யாந்தி வியாசோ புதேன சம்சயः. ஏதாவது கேள்வி இருக்கா? ஆமா ஆச்சாரியா. ஆ, அது தூ.